நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமையான வார்த்தை இந்த தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான். ஆமென். நீங்கள் வறுமையில் இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம், எளிமையாக இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். உங்களை ஆசீர்வதிக்கிறது இந்த தேவனுடைய வார்த்தை தான். பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நான் பைபிள் கொண்டு வந்திருக்கேன் பாஸ்டர். ஐயோ அந்த மட்டும் பாஸ்டர், பாக்கெட்டில் வச்சேன் அப்படியே வச்சேன். பைபிள் கொண்டு வந்துக்கிறீங்களா? ஆமாம். பைபிளை தூக்குனா நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன். ஆமாம் ஆமாம். இந்த பைபிள் உன்னை ஒரு நாள் கனப்படுத்தும். இந்த பைபிள் ஒரு நாள் உன்னை ஹானர் பண்ணும். ஆமென். சரி, இந்த மாதம் முடித்து இன்னொரு புது மாதம் பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு நல்ல வாக்கு தத்தத்தை கொடுத்தார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். இதனுடைய அடிப்படையில் நாம் ஒரு வார்த்தை தியானம் பண்ண போகிறோம். 136 சங்கீதம் 4. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ். நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். செய்தவரையா செய்ய போகிறவரையா? செய்கிறவரை. பிரசன்ட் டென்ஸ் இல்லையா? செய்கிறவரை. பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா? பிரசன்ட் டென்ஸ். நவ். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை. இந்த வருஷம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். கை தட்டுங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர். நம்புறீங்களா? செய்வாரா? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் சொல்றீங்க? அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்னைக்கும் இருக்கிறது. நல்லா கைது தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு, மனப்பாடம் பண்ணு. ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லிப்பார். ஏன்னா அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் மாற மாட்டார். பொய் உரையாத தெய்வம். அவர் சொல்லுகிறார், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். இப்போ இன்னைக்கு நம்ம தியானிக்க போவது துதியுங்கள். துதியுங்கள். ஒன்னா வாரச்சனாரு, மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ துதியுங்கள். நீ வேற ஒன்றும் இல்லையா, கடப்பாறை தூக்க வேண்டாம், மம்டி தூக்க வேண்டாம் இல்லையா, 10 கிலோ 100 கிலோ கல்ல தூக்கின்னு வர வேண்டாம். என்ன பண்ணு? இருக்கிற இடத்திலேயே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற துதிச்சா போதும். இந்த வருஷம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும். அதான் பாஸ்டர் முடியல, துதிக்க முடியல பாஸ்டர். நாங்கள் ஏன் கத்துறோம்? ஏமா கை உயர்த்து பாட்டு பாடு, வாயை தர. ஏன் சொல்றது தெரியுமா? நீ துதிச்சிட்டாவே அவர் அதிசயங்களை செஞ்சுட்டு போயிடுவார். ஆமா, புரியுதா? புரிஞ்சா உங்களுக்கு? ஆமா. அந்த துதியுங்கள் என்ற வார்த்தைக்கு ஒரு பைபிள்ல ஹோ கிவ் தேங்க்ஸ் டு லார்ட், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமா சொல்லுங்களேன். கவனிங்க, நம்ம செய்யற பெரிய தப்பு என்னன்னா, நன்றி சொல்வதை நாம் மறந்து விடுகிறோம். ஏசப்பா இதை எதிர்பார்க்கிறார். நமக்கு நல்லாவே தெரியும். 10 குஷ்டரோகிகளை தேவன் சுகமாக்குகிறார். குஷ்டரோகியை சுகமாக்குவது ஈஸியா கஷ்டமா? கஷ்டம். ஆனா 10 பேரை அவர் சுகமாக்கினார். 10 பேரை சுகமாக்கினாரு. ஆனா ஒருத்தர் தான் வந்து தேங்க்யூ ஜீசஸ். அப்போ ஏசப்பா கேட்குறாங்க, மற்ற 9 பேர் எங்கப்பா? அவளா தாடா காட்டு போயிட்டான். அவளா பாஸ்டர் போயிட்டு வரேன் பாஸ்டர். அது பிளேன் கிஸ் வேற. போயிட்டு வரேன் பாஸ்டர். போல எனக்கு பிளேன் கிஸ் குத்து என்ன பிரயோஜனம்? அவருக்கு பிளேன் கிஸ் கொடு. அதான் அவர் எதிர்பார்க்கிறார்.
ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை துதி. வீட்டில் சும்மா இருக்கிறியா? ஒரு ஸ்தோத்திர பலி புக்கை வாங்கி வச்சு உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, என் கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. என்னைக்காவது பாடி இருக்கிறியா? துயரம் மறந்து வீட்டில் நீ சும்மா அப்படி உட்கார்ந்தாவே எல்லாம் உள்ள வரும். அதெல்லாம் ஃபாதர் சொல்றாரு, துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். ஏன் வீட்டில் பேய் வீட்டுக்கு வருதுன்னா, நீ எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். 2ஆம் மாதம் வரப்போகுது, என்ன பண்ணுறது? 1ஆம் மாதமே போராட்டமாக இருக்கு. இன்னும் இந்த மாதம் தோத்திரம் போடு. ஏன்னா துதிகளின் மத்தியில் தான் ஒரு வாசம் பண்ணுகிறவன். நீ துதி எடுத்துட்டினா சாத்தான் ஓடிடுவான். நீ என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. இப்படி கை வச்சிட்டாவே, வாங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? யாரு? வாங்க சிஸ்டர். ஆமா, நீயும் பொம்மை நானும் பொம்மை, வா கட்டி பிடிச்சிக்குவான். புரியுதா? ஏசப்பாவை கட்டிப்பிடி, பிசாசை கட்டி பிடிச்சிக்காத. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்க தான் வருவானே தவிர உனக்கு வேற ஒன்றும் செய்ய மாட்டான். அவன் வேலையே 3 தான், திருடவும் கொல்லவும் அழிப்பான். அதான் அவன் வேலை. அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத. யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ? கவர்ச்சி நாயகனே, என் கண்களில் நிறைந்தவரே, என் கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையேன்னு அவர் கையை பிடிச்சிக்கோ. அவர் நடத்துற விதமே உனக்கு வித்தியாசமா இருக்கு. புரியுதா இல்லையா? அப்போ சொல்றாரு, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை, செய்ய போகிறவரை அல்ல, செய்து முடித்தவரை அல்ல, நவ் டுடே செய்கிறவரை. எனக்கு உண்மை அந்த வசந்த படிச்சோடனே ரொம்ப பார்ப்பா, எவ்வளவு அழகா ஆவியானவர் செய்கிறவரை அல்ல செய்தவரின் சொல்லல. ஆவியானவர் செய்ய போகிறவர் சொல்ல செய்கிறவர். நல்லா கையை தட்டு பார்க்கலாம். உனக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய போறேன். போங்க பாஸ்டர், போன வருஷம் நீங்க அப்படிதான் சொன்னீங்க. உன் அவிசுவாசம், நீ துதிக்கல, நீ கொட்டாய் ஊட்டுந்த இல்லையா, நீ முறுமுறுத்து உட்கார்ந்திருந்த. இந்த தேவனை சேவிப்பது விருதா? இந்த தெய்வத்துக்கு முன்பாக பயந்து நடப்பதினாலே என்ன பிரயோஜனம்? பாரு, அவனா நல்லா இருக்கிறான் இல்லையா, குழந்தை குட்டி பெற்று நல்லா இருக்கிறான். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக மாட்டுது, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக மாட்டுது இல்லையா, எனக்கு புள்ள பிறக்க மாட்டுது, அவளுக்கு புள்ள பிறந்தது 1 2 3 4 5 6 7. போன வாரம் ஒரு பர்த்டே மீட்டிங் போயிருந்தேன். 7 புள்ள பிறக்கணும். ஆமாம், 7 புள்ள பிறக்கணும். 1 வச்சு 2 வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், எங்கள் அப்பா அம்மா இல்லையா 2லே கட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியா ஒரு ஊழியக்காரன் எழுந்து போயிட்டு இருக்கோம். ஆமாம், 10வது ஆள் நான், 10வது ஆள். கவனிங்க. ஆனால் பைபிள் 7 சொல்லுது, அவன் அம்புரா தூணியிலே தன் அம்புகளை நிரப்புவானாம். 7 அம்பு இருக்குமா ஒரு அம்புரா துணியில? 7 அம்பு இருக்குமா? ஹலோ, கவனி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை நீ துதி. உன் தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், நீ கையில் செய்கிற வேலையா இருக்கட்டும், இந்த வருஷம் ஆண்டவர் அவர் ஒருவராகவே இருந்து பெரிய காரியங்களை இல்லையா, ஆமா, பெரிய காரியங்களை செய்ய போறாரு. தோத்திரம் பண்ணு, கை தட்டி தோத்திரம் பண்ணு. துதியுங்கள். இந்த வருஷம் நிறைய துதிக்கு இடம் கொடுங்க. ஏன்னா இது ஆவியானவர் சொல்றாரு. நான் வேற பிரசங்கத்தை ரெடி பண்ணேன். இதை சொன்னா இதை சொல்லுப்பா, என்ன துதிக்க மட்டும் சொல்லு போதும், நான் பார்த்துக்கின்றார் அவர். ஹல்லேலூயா. நல்லா தேவனை துதிக்க ஆரம்பிங்க.
காலை எழுந்துங்க, நல்ல தேவனை இல்லையா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. அவர் மத்தியில் இறங்கி இந்த வருஷம் ஆண்டு நம்ம கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, துதியுங்கள், துதியுங்கள். ஆமென். ஆமா. கிவ் தேங்க்ஸ் டு காட். ஆண்டவருக்கு துதியை கொடுங்கள். கிவ், கொடுங்கள், செலுத்துங்கள். ஆமென். இந்த வருஷத்தில் அவர் ஒருவராகவே பெரிய அதிசயங்களை செய்வார். ஏன்னா அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை உனக்கு உண்டு. அவருடைய கிருபை உனக்கு உண்டு. அவருடைய கிருபை உனக்கு உண்டு. ஆகையால் தான் செய்ய போகிறார். முதல் காரியம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 29:31-35 வரைக்கும் சீக்கிரமா வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 29:31-35. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டார். அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தால். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தள்ளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பான் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். எத்தனை பேர் புருஷன் உங்களை நேசிக்கல? அந்த ஆளு நேசிக்க மாட்டான். அன்னைக்கு ஊன்னு சொன்னான் பாஸ்டர். இப்போ திரும்பி கூட பார்க்க மாட்டான். இந்த வருஷம் நல்லா துதி, என் புருஷன் என்னை நேசிப்பான் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். ரூபன். கவனிங்க, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஏன்னா அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூச்ச பார்வை. லேயாள் ரொம்ப பேரழகி. அதனால் அவன் யார் மேலே ஆசைப்பட்டான்னா, ராக்கேல் மேலே ஆசைப்பட்டான். பெரிய பொண்ணு இருக்க சின்ன பொண்ணு கொடுக்குற வழக்கெல்லாம் அந்த நாட்டில். ஆகையால அவங்க அப்பா நல்லா தந்திரம் பண்ணி பண்ணிட்டாரு. 2 பொண்ணையும் அந்த தலைமை பிடிக்க. சரி, லேயாள் அற்பமா. ஏன்னா இவளை கல்யாணம் பண்ணுறது கஷ்டம் இல்லையா? ஆமாம். இப்போ நம்ம பசங்க யாரை பண்ணா இல்லையா? அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கணும், லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கணும் இல்லையா? அப்படியே ஜென்ஸ் சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கணும் இல்லையா? அப்படி தான் நம்ம பிள்ளைங்க விரும்புது தவிர இல்லையா, சொட்டை மொட்டை கிட்ட இதெல்லாம் விரும்புது கிடையாது. நல்லா குறுந்தாடி வச்சிருக்கணும், நல்லா குறுந்தாடி வச்சிருக்கணும் இல்லையா? இந்த மீசை கொண்டு இந்த யூதாஸ் மாதிரி கொஞ்சம் ஜாயின் பண்ணிடணும். ஆனால் நீ கூச்ச பார்வையாக இருந்தாலும் உன்னை தேவன் நேசித்து உனக்கான காலங்களை அவர் நிறைவேற்றுவார். சில பேருக்கு சில உள்ளத்தில் சில தாழ்வு மனப்பான்மை. நான் கருப்பாக இருக்கிறேன், நான் மாநிறமாக இருக்கிறேன் இல்லையா, நான் பிளாக்கியாக இருக்கிறேன் இல்லையா, எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை, இது இல்லைன்னு சொல்லி நீ கவலையோடு உட்கார்ந்துருக்கிறியா? அற்பமாக எண்ணப்பட்டு வந்திருக்கிறியா? தேவனை மாத்திரம் துதி. இந்த அம்மா பாருங்க, தேவனை அறிஞ்சுதோ அறியோ தெரியல இது இல்லையா? ஏன்னா அவங்க ஒரு ஹிந்து மார்க்கு தான், தேவனை அறியாத குடும்பம் தான். ஆனால் எப்படியோ தெரியல, ஆவியானுடைய அனுக்கிரகமானு தெரியல, அவள் அந்த முதல் குழந்தையே, அவளுக்கு குழந்தை பிறக்குது. கர்த்தர் லேயாளின் கற்பத்தை ஓப்பன் பண்ணுறாரு. அவளுக்கு ரூபன் தரிக்கிறான். பிறந்த உடனே சொல்கிறான், என் கணவர் என்னை நேசிப்பார், என் கணவர் என்னை நேசிப்பார். அப்புறம் ஆண்டவர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார். அப்ப பிள்ளைக்கு பேர் வைக்கும் போதெல்லாம் நீ கருத்தா வைக்கணும், கருத்தா வைக்கணும். நான் கம்ப்யூட்டரை பார்த்தேன் பாஸ்டர், நான் எபிரேயில் பார்த்தேன், நான் ஈப்ரில் பார்த்தேன் இல்லையா? அதுக்கு இதுதான் பாஸ்டர் அர்த்தம். வாயில் நுழையிற மாதிரி சொல்லுங்கம்மா, பேரே வாயில் வர மாதிரி. ஜெஸ்லின், எஸ் குட். பால் மேத்யூ, குட். இதெல்லாம் என் வாயில் வரும். நீ வேற மாதிரி பேர் வச்சா வாயிலே வராது. ஸ்தோத்திரம். அவ பேர் வைக்கிறா பாருங்க, கர்த்தர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார், என் புருஷன் என்னை நேசிப்பான் என்று சொல்லி அவன் ரூபன் பேர் வச்சாலாம். இரண்டாவது, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டார். இந்த வருஷம் நீ அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிறியா இல்லையா? உன்னை எல்லாரும் உன்னை அற்பமா என்றாங்களா? ஒன்னு இல்லாதவன் சொல்றாங்களா? கையாலாகாதவன் சொல்றாங்களா இல்லையா? உன்னை பார்த்து அப்படி இப்படின்னு சொல்றாங்களா? கர்த்தர் மாற்ற போகிறார்.
நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டாராம். ஓ குட், கர்த்தர் கேட்கிறார். நீ அற்பமாய் எண்ணப்படுகிறதை, நீ அற்பமாய் பேசப்படுகிறதை, அல்லது நீங்க அற்பமாக இல்லையா மற்றவங்களால தூஷிக்கப்படுகிறதை கர்த்தர் கேட்கிறார். என்ன ஞானம், என்ன என்ன அவருடைய ஆவிக்குரிய கண்ணு ஓபன் ஆயிட்டு. இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். மூன்றாவது, பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என் கூட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். நாலாவது, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டால் பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேர் நின்று போயிற்று. கவனிங்க, இந்த பேர் வச்சுட்டா அவருக்கு பிள்ளை பேர் நின்று போயிட்டு, ஆனா ஒரு பேர் வச்சா யூதா என்றால் துதிப்பேன் சொல்லி, அதனால கர்த்தர் மறுபடியும் அவர் கர்ப்பத்தை ஓபன் பண்றாரு. பாருங்க, மறுபடியும் அவர் கர்ப்பத்தை ஓபன் பண்றாரு. ஏன்? துதிச்சா கர்ப்பம் ஓபன் ஆகும், துதிச்சா வழி திறக்கும், துதிச்சா இல்லையா வே உண்டாகும் இல்லையா. எங்க பார்த்தாலும் இருளா தெரியுதா, இந்த மாசம் நல்லா துதிக்க கற்றுக்கோ. அது நீ வாலிபனா இருக்கட்டும், நீ படிக்கிற பிள்ளையா இருக்கட்டும், நீ குடும்பஸ்திரியா இருங்க, நீங்க வேலைக்கு போனாலும் இல்லையா ஒரு வழியும் திறக்க மாட்டேது பாஸ்டர், எல்லாமே இருண்டு போயிருக்கு பாஸ்டர் இல்லையா, என்ன பண்ண தெரியல. டோன்ட் வரி, உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணு, துதி 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 இல்லையா. பிள்ளை பேர் நின்று போயிட்டாலும் அவ கடைசியா துதிப்பேன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா, அதனால மறுபடியும் கதை ஓப்பன் பண்றாரு. மறுபடியும் அவளுக்கு 2 பிள்ளை பிறக்குது, அப்புறம் ஒரு பொண்ணு பிறக்குது. ஆமா, ஹலோ கவனிங்க, நின்று போயிருந்தாலும் துதி கதை ஓப்பன் பண்ணுவா. ஆமா, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ஸ்டாப் ஆயிட்டா துதி கதை ஓப்பன் பண்ணுவார் இல்லையா. உனக்கு வர வேண்டிய வேலை, உனக்கு வர வேண்டிய நன்மை, உனக்கு வர வேண்டிய எல்லாம் நின்று போயிட்டா சோர்ந்துராத, துதி. அப்ப 2 பிள்ளை பிறந்ததா? தேவன் லேயாளுக்கு ஏன்னா நம்ம ஒரு பேர் வச்சிட்டாங்க, கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி. அதனால ஆண்டவர் மறுபடியும் லேயாளுக்கு என்ன பண்றாரு, செவி கொடுக்கிறார். யாக்கோபுக்கு எங்க மேல சொல்றது, அவள் பிள்ளை பேர் நின்று போயிட்டுன்னு மறுபடியும் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, துதி. கைத்தட்டு துதி, கைத்தட்டு துதி இல்லையா. 29 கடைசி பிள்ளை பேரு நின்று போயிட்டு எப்படி மறுபடியும் ஓபன் ஆகுது, துதி 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 இல்லையா. மறுபடியும் ஓபன் ஆகுது. இந்த வருஷத்துல ஆண்டு சொல்றாரு மறுபடியும் இல்லையா, துறவுல அடைபட்டு போச்சா துதி, அது ஓபன் ஆகும். ஹல்லேலூயா. புரியுதா? இந்த வருஷம் ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டு உனக்கு உண்டாக்குவா. எத்தனை நம்புறீங்க? துதிக்கிறது கஷ்டமா ஈஸியா? கஷ்டமா ஈஸியா? சொல்லு, கஷ்டமா ஈஸியா? ஈஸி. தோத்திரம்பா தோத்திரம்பா ஒரு 100 முறையா சொல்லு, ஒரு 1000 முறையா சொல்லு. நான் சொல்றேன், புதிய இல்லையா மறுபடியும் கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு 5ஆம் குமாரன், 6ஆம் குமாரனா 6ஆம் குமாரன், 7வது ஒரு பொண்ணு. எத்தனை பிள்ளை? 7. ஆனா கவனிங்க, 4லே ஸ்டாப் ஆயிட்டு, 4லே பிள்ளை பேரு நின்று போயிட்டு. ஆனா அவ பாருங்க ஞானமா கடைசி பிள்ளைக்கு துதிப்பேன் என்று சொல்லி யூதான் பேர் வச்சா. இதெல்லாம் விசுவாசமா வைக்கிற பேரு. ஹல்லேலூயா. ராக்கேல் கூட பாருங்க, முதல்ல அவளுக்கு யோசேப் பிறக்கிறான், இன்னும் ஒரு குமாரன் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி தான் யோசேப் பேர் வைக்கிறான் அம்மா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தின் மேல ரொம்ப ஆழமா உங்களுடைய கண்களை பதிய வைக்கணும். புரியுதா? அப்ப இந்த வருஷம் நான் சொல்றேன், துதிக்க ஆரம்பிச்சிருங்க. அற்பமாய் நீ எண்ணப்பட்டிருக்கலாம். ஆமா சொல்லுங்களேன், அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம். மாத்திரமல்ல, மத்தேயு 18:10 சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம். எச்சரிக்கையா இருங்கள். அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களை குறித்து ஒரு கேவலமா யோசித்து கொண்டிருக்கலாம். இந்த வருஷம் நீ துதிக்க ஆரம்பிச்சுனா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் இந்த வருஷம் வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்குவார்.
கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. லூக்கா 18:9. லூக்கா 18:9. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து, சில பேர் தங்களை பெரிய நீதிமான் என்றும் மற்றவர்களை அற்பமாக என்ற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ துதி, கர்த்தர் தலையை நிமிர செய்வார். நீ துதி, கர்த்தர் தலையை நிமிர செய்வார். தங்களை நீதிமான்கள் என்று சொல்லி மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற சிலரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். புரியுதா? புரியுதா இல்லையா? ஆமென். ஆமா, சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை அவர் எண்ணெயால அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். அதை உன் சத்துருக்கள் பார்ப்பாங்க. உன்னை அற்பமா என்னன்னு பார்ப்பாங்க இல்லையா? தங்களே நீதிமான் என்று சொல்லி கொண்டவங்க பார்ப்பாங்க இல்லையா? அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். நல்லா கையை தட்டி தேவனுடைய ஸ்தோத்திரம் பண்ணு. இல்லையா? ஆமென் சொல்லுங்க. ஆமா, 1 கொரிந்தியர் 1:28 சொல்லுகிறது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும். இழிவானவை, உன்னை இழிவு இல்லையா? சில பேர் நம்மளை இழிவா பார்ப்பான். உங்களை அப்படிலாம் பார்க்கிற மக்கள், அதான் ஆவியானவர் சொல்றாரு, உன்னை இழிவாய் பார்க்கிறவர்கள், அற்பமாய் பார்க்கிறவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். உங்களை இழிவா பார்க்கறாங்களா? கிறிஸ்தவளா நீ? கிறிஸ்து கோயிலுக்கு போறியா இல்லையா? பாருங்க, கிறிஸ்தவனா வீடு கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அவங்களுக்கு முன்னாடி ஆண்டு உனக்கு நல்ல வீட்டை வாசலை கொடுத்து உன்னை கணம். ஆமா, ஆண்டு அப்படி பண்ணார்னா முதல்ல போய் அவங்களுக்கு தான் இன்விடேஷன் கொடுத்து, சிஸ்டர் வாங்க, உங்களுக்கு யாரெல்லாம் வீடு கொடுக்க சொன்னாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வீடு கட்டி முதல் இன்விடேஷன் கொடுத்து எங்கள் வீடு கிரகபிரசு வாங்கன்னு சொல்லணும். ஐயோ, நான் இவங்களை இழிவாக எண்ணணுமே, இவங்களை அற்பமாக எண்ணணுமே இல்லையா? இவங்களை வெறுக்கப்படத்தக்க ஆளாக நினச்சோமே. ஆனால் இவங்க கும்புற இயேசு இந்த பிள்ளைங்களை கனப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லி கர்த்தர் மகிமையான காரியம் செய்வார். எதுவுமே நம்புறீங்க? இழிவா எண்ணப்படுறியா? அற்பமா எண்ணப்படுறியா? ஆகாது என்று உன்னை தள்ளிட்டாங்களா? மத்தேயு 21:42. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் தான் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே அது கர்த்தரால தான் ஆகும். அது ஒருவராய் பெரிய காரியம் செய்கிறவரால் தான் அது நடக்கும். வேற யாராலும் இல்லையா நடக்கவே நடக்காது. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய். இந்த வருஷம் ஆச்சரியம் தானே நமக்கு இல்லையா? நீ ஆகாது என்று தள்ளப்பட்டிருக்கீங்களா? புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா? அல்ல உன் குடும்பம் உன்னை புறக்கணிச்சிருக்கா? உன் நண்பர் உன்னை புறக்கணிச்சிட்டாங்களா இல்லையா? கர்த்தர் பாருங்க, அவருடைய கண்களுக்கு முன்பாகவே அவர் உங்கள் தலையை நிமிர செய்வார். ஆமென். ஆமா, எங்கெல்லாம் நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கிறியோ, தள்ளப்பட்டு இருக்கிறியோ இல்லையா, நீ ஆகாதவள் இல்லையா, நீ இயேசை ஏத்துக்கிட்ட, வரக்கூடாது. என் வாழ்க்கை அதெல்லாம் நடந்துச்சு. தயவுசெய்து எங்கள் வீட்டுக்கு வராதப்பா, என் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதுப்பா அப்படின்னு சொன்னார் எங்கள் தாய் மாமன். கர்த்தர் அப்படியே சூழ்நிலை மாத்த. நீங்களாம் பிச்சை எடுக்கிற ஆளுப்பா, நீங்களாம் வெளிநாட்டுக்காரங்கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிட்ற ஆளுப்பா, எங்கள் வீட்டுக்கெல்லாம் வராதப்பா தயவுசெய்து. ஆனால் கர்த்தர் அவனுடைய கண்களுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்தி இருக்கு. இது கர்த்தராலே ஆயிற்று, ஒரு மனுஷனால அல்ல, நான் படித்த படிப்பினால அல்ல இல்லையா, எனக்கு இருக்கிற பேக்ரவுண்டினால இல்லை, கர்த்தரால ஆயிற்று. புரியுதா? நீயும் ஆகாதவனாக, தள்ளப்பட்டவனாக, இழிவானவனாக இல்லையா, ஒன்னுத்துக்கும் உதவாக்காரன்னு சொல்றாங்க. உன்னை கர்த்தர் தூக்கி எடுப்பா. அவரை துதி இல்லையா? உன் பாத்திரம் இந்த வருஷம் நிரம்பி வழியும். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஏன்னா அவர் நம்மை கனப்படுத்துகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. எதுவுமே நம்புறீங்க? முதல்ல நீ தேவனுடைய வார்த்தையை நம்பணும், ஊழியக்காரன் வார்த்தையை நம்பணும். ஹல்லேலூயா. அதனால நீ செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், எவ்வளவு தூரம் நீ தேவனை துதிக்க முடியுமோ இல்லையா, துதிக்க ஆரம்பி.
துதிக்க ஆரம்பி. மறுபடியும் உனக்கு ஒரு புதிய வாசலை கர்த்தர் ஓபன் பண்ணுவா. மறுபடியும் ஓபன் நின்று போயிருந்தா கூட கர்த்தர் ஓபன் பண்ணுவா. கர்த்தர் ஓபன் பண்ணுவார். ஹல்லேலூயா. மறுபடியும் அங்கே ஒரு செழிப்பு உண்டாகும். ஆமென். ஏன்னா ஈசாக்கு எதிரிகள் துர்த்து போட்ட கிணறுலாம் மறுபடியும் அவன் தோண்ட ஆரம்பிச்சானா தண்ணி வர ஆரம்பித்து விட்டது. சத்துரு பிசாசு உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை மூடிட்டானா துதி இந்த வருஷம் எல்லாம் ஓப்பன் ஆகும். பாருங்க வாசிமா 26 ஆதியாகமம் 26ல இல்லையா, ஆபிரகாம் வெட்டின துறவை எல்லாம் அபிமெலேக்கு ராஜாவுடைய ஆட்கள் மூடிட்டாங்க. அதை பார்த்து அவன் அழுது ஐயோ போச்சே அழல. மறுபடியும் தோன்றான் பாருங்க. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே. கவனிங்க, ஆண்டு சொல்ற காரியம்னா எதிரிகள் அல்லது எதிரி உன்னுடைய ஆசீர்வாதத்தை மூடி இருந்தா கூட இந்த வருஷம் நீ துதிக்க ஆரம்பி, கர்த்தர் ஓபன் பண்ணுவார். இது ஒரு தீர்க்கதரிசனம் நான் உங்களுக்கு சொல்றேன். சத்துரு உனக்கு வர வேண்டிய எல்லா வாசலையும் அவன் அடைச்சிருந்தாலும் நீ தேவனை துதி இல்லையா. மறுபடியும் அது அந்த அந்த அடைச்சிட்டான்னு போட்டிருக்கான். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்துட்டான். மண்ணினால் நிரப்பி போட்டாங்க. இன்னைக்கு ஆண்டு சொல்ல தீர்க்கதரிசனமா டோன்ட் வரி, என்னை துதிக்க ஆரம்பி. மறுபடியும் அது நீ துறவை நீ நோண்டு, அதான் துதி. நோண்டு மறுபடியும் தண்ணி வரும். ஹலோ பிரதர் சிஸ்டர், கர்த்தர் உனக்கு தீர்க்கதரிசனமா சொல்றார். போன வருஷம் உன் வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிற துர்த்து போடப்பட்டிருக்கிற துறவுகளை துதியினாலே நீ ஓபன் பண்ணு. துதியினாலே அது ஓபன் பண்ணு. மறுபடியும் தண்ணீர் சுரக்கும். ஆமா, ரெகோபோத் உண்டாகும். ரெகோபோத் உண்டாகும். ரெகோபோத் உண்டாகும். ரெகோபோத் என்றால் பெருக்கம். ரெகோபோத் என்றால் பெருக்கம். அதுமே நம்புறீங்க? நம்புறியா? நம்ப சரியா போ. ஆண்டவர் பேசுறார். சிறிய சந்தோஷமா. இதெல்லாம் நீ விசுவாசிக்கணும். ஏதோ பாஸ்டர் நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு பேசுறாரு இல்ல, ஆண்டவர் உன்னை தீர்க்கதரிசனமா பேசுறார். ஆமென். இரண்டாவதாக 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 50வது வசனம். இது நிமித்தம் கர்த்தாவே, எது நிமித்தம்? கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பி இருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவரே. சுதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். கர்த்தர் ஜீவன் உள்ளவர் இல்லையா. என் கன்மலையானவர் சோத்தரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கன்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. இது நிமித்தம். எது நிமித்தம்? இந்த ஃபுல் அதிகாரத்தை படிங்க. இதன் நிமித்தம் தான் நான் என்ன பண்ணுவேன்? என் தேவனை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஆமா சொல்லுங்க. அந்த 22 அதிகாரத்தை புல்லாவை வீட்டில் போய் வாசிங்க. ஏன் சொல்றாரு? இது நிமித்தம். இது நிமித்தம் கர்த்தாவே, கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை ஜாதிகளுக்குள் ஏன் நாம துதிக்க போறேன் தெரியுமா? இந்த 22 சொல்லப்பட்ட இவ்வளோ காரியங்கள் அவர் செய்ய போறார். அது நிமித்தம் நான் ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு நான் சங்கீதம் பாடுவேன். கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. அடிக்கிற அடி கை பிச்சுக்கணும். ஒருவராய் பெரிய காரியம் செய்கிறவர், ஸ்துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். இங்க இயேசு இருக்கிறாரு. இயேசு இருக்க. தேவனுடைய வார்த்தை கவனமா கேளு. தூக்கம் வந்தா ஓங்கி தலை கொட்டு கொட்டிக்கும். ஏன்னா பிசாசு உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை துர்த்து போட்டு கொண்டே இருக்கிறான். சில பேர் கோயில வந்து தூக்கம் வந்துடும், செய்தி ஆரம்பிச்சா தூக்கம் வந்துடும். சின்ன பசங்க ஜோம் பண்ணி தூங்க வைக்கிறது வேற. சில தாய்மாருங்க
கோயில் வந்து பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் இது தூக்கம் வருதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அது அப்படியே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தேவனுடைய வார்த்தை கேட்கும். ஆனால் உனக்கு தூக்கம் வருதுன்னா அது பிசாசின் கிரியை. ஏன்னா அவன் உன்னை துர்த்து போட யோசிக்கிறான், உன் துறவை அவன் துர்த்து போட யோசிக்கிறான். ஏன்னா விசுவாசம் கேள்வினால் தான் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தால் தான் வரும். அதுக்காக என்ன பண்ண, ஒரு பாட்டியம் அப்படி தான் முன்னாடி உட்காந்து தூங்கி இருந்துச்சு. ஒரு ஐயர் வேக வேகமாக பிரசம் பண்ணுறாரு. இந்த அம்மா நல்லா தூக்கம், ஐயருக்கு வண்டி ஓடலை, ஏன்னா முன்னாடியே உட்காந்து தூங்குது. மூதேவி அந்த அம்மாவை உங்களை சொல்ல. கடைசியில் பசங்களாம் முடிச்சுட்டு, பாட்டியம்மா என்னம்மா கோயிலில் வந்து தூங்குறீங்கன்னு கேட்டேன். எங்கே நிம்மதி தான் அங்கே தான் தூக்கம் வரும். அப்போ நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது பாட்டு பார்க்க நிம்மதியாக இருக்குது, தாளாட்டுது இல்லையா? தூக்கம் வருதா? உன்னை தாளாட்ட வரலைங்க, துதிக்க வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை கேளு. இந்த வருஷம் ஐயா பிசாசு துர்த்து போட்ட எல்லா துறவுகளையும் இல்லையா துதியினால நீ என்ன பண்ற, மறுபடியும் ஓப்பன் பண்ணு, துறவிலிருந்து தண்ணி சுரக்க ஆரம்பிக்கும். இது ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை, நீ ஃபாலோ பண்ணு. மூன்றாவதாக எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது சரி என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்படுகிறதின் நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். துதி இந்த வருஷம் நீ அஸ்திவாரம் போட தேவன் உதவி, அல்லது உன்னையே அஸ்திவாரமாய் மாற்றும் தேவன முடியும். அஸ்திவாரம் என்ன? அசைக்க முடியாத ஒரு இதுதான் அஸ்திபாரம் இல்லையா? பேஸ். நிறைய பேருக்கு பேஸ் இல்லை, அப்படியே நாணல் மாதிரி இப்படியும் அப்படியும் அலமோதி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டு சொல்றாரு, என்னை துதி, உன்னை நான் என்ன பண்ணுவேன், ஸ்ட்ராங் பண்ணுவேன். அல்லது அஸ்திபாரம் மாதிரி இல்லையா? ஆமாம், பெருவெள்ளம் வந்தாலும் சரி, பெருமழை வந்தாலும் சரி, காற்றடிச்சாலும் சரி, உன் அஸ்திபாரம் என்ன பண்ணாது, அசையாது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நம்முடைய அஸ்திவாரம் ரொம்ப அவசியம். ஏன் இன்னைக்கு சில சமயம் நம்ம அசைக்கப்படுகிறோம்? அஸ்திபாரம் சரியில்லை. கவனிங்க, உங்கள் அஸ்திபாரத்துக்காக தான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, 6 வகையான காரியம் இருக்கணும் உன் அஸ்திபாரம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டுறக்கூடாது. விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். கவனிங்க, செத்த கிரியைகளுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. கிறிஸ்துவை பற்றி சொல்ல மூல உபதேசங்களை நாம் விட்டுறக் கூடாது. ஆமா சொல்லுங்க. மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணமாகணும். அப்படின்னா என்ன? பூரணமாகணும். சும்மா இல்லையா விழுந்து மனம் திரும்புதல், விசுவாசம் இதெல்லாம் விடக்கூடாது. உன் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா நிற்கணும். புரியுதா? ஆமா இல்லையா? நீ பூரணமாகணும். ஜபத்தில் நல்ல பூரணமா இருக்கணும், விசுவாசத்தில் பூரணமா இருக்கணும். ஆமா சொல்லுங்க. ஆமா, உபதேசத்தில் ஸ்டடியா இருக்கணும். இன்னைக்கு இந்த உலகத்தில் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத உபதேசங்கள் உங்க யூடியூப்ல வந்து கொண்டே இருக்கும். நீ ஜெபம் பண்ண வேண்டாம், நீங்க பைபிள் வாசிக்க வேண்டாம், கோயில் கூட போக வேண்டாம், வீட்டில் ஃப்ரிட்ஜிலே கொஞ்சம் கோக்கம் பண்ணுந்தா துணுட்டா உனக்கு இதாயிடும், நீ கம்யூனியன் முடிஞ்சு போச்சு, இப்படிலாம் துருபதேசங்கள் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த மூல உபதேசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மனம் திரும்புதல், செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், அஸ்திபாரம். இதெல்லாம் 3. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம்னா ஞானஸ்தானத்தில். புரிஞ்சிட்டீங்களா? இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா லூக்கா
பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக்கும்படி தேவனுடைய ஆலோசனையை இதெல்லாம் தேவ ஆலோசனை. ஹலோ பிரதர், நிமிர்ந்து உட்காரு பார்க்கலாம். நிமிர்ந்து உட்காரு, கண்ணை தந்து என்ன பாருங்க, கண்ணை தந்து பாருங்க. நாங்க சொல்றது உங்களுக்கு ஆலோசனைகள், புத்திமதிகள். இதை நீ விடக்கூடாது. ஆமா, மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைத்தல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், இதெல்லாம் அஸ்திபார உபதேசம். இதெல்லாம் கட்டாயம் உண்டு. இது இல்லைன்னு எவன் சொன்னாலும் இல்லையா, அந்த வார்த்தை கேட்காத. இல்லை உன் அஸ்திபாரம் அசைஞ்சிடும், உங்க அஸ்திபாரம் அசைஞ்சிடும். ஆண்டவர் உன்னை இல்லையா ஸ்டங் பண்ண விரும்புறாரு. சங்கீதம் 11 நினைக்கிற 3 வாசிங்க பார்க்கலாம். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே. கவனிங்க, இந்த அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? எம்மா கவனி, கீழே இருக்கவங்க கவனிங்க. இந்த கடைசி நாட்கள்ல இல்லையா உங்கள் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகலாம், அசைக்கப்படலாம். ஜாக்கிரதையாரு. புரிஞ்சுட்டா? உங்களுடைய அஸ்திபாரம், உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை, உங்களுடைய அன்பு, புரியுதா? இதெல்லாம் அசைக்கப்படலாம், அது நிர்மூலமாகலாம். ஜாக்கிரதையா இருங்க. உங்களை ஸ்டாண்ட் பண்ணுங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. ஆமா, அஸ்திபாரம் ரொம்ப அவசியம். கோயிலுக்கு வரீங்களா? இந்த 7 இந்த மூல உபதேசங்கள் உங்களுக்கு அவசியம். ஏன்னா இதுதான் அஸ்திபாரம். இதுக்கு மேலதான் பில்டிங் கட்ட முடியும், இதுக்கு மேலதான் உங்களை வாழ்க்கை கட்ட முடியும். புரிஞ்சுட்டா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த அஸ்திபாரமே ஒன்றிலாம் போகுது. சரியா கற்றுக்கொள்வது கிடையாது, சரியா வேதம் வாசிப்பது கிடையாது, சரியா உபதேசம் கேட்பது கிடையாது. நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, அஸ்திபாரம் போடும்போது தேவனை துதித்தார்கள். கொஞ்சம் நல்லா புரியல. நீங்கள் 10 வருஷமாக ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு இடம் வாங்கி அஸ்திபாரம் போடும்போது உங்க உள்ள எப்படி இருக்கும்? அதுதாங்க சொல்றாரு. நான் சொல்லட்டுமா, இந்த வருஷத்தில் நிறைய பேர் இல்லையா அஸ்திபாரம் போட தேவன் உதவி செய்வார். நிறைய பேர் எப்படி பாச நடக்கும், எப்படி பாச நடக்கும்? இது கர்த்தராலே ஆகும், அது கர்த்தரால ஆகும். எதுவும் நம்புற? கொஞ்சம் மேகம் கூட தெரியல பாஸ்டர். ஹலோ பிரதர், மறுபடியும் அவனுடைய தீர்த்தம் உங்கள்கிட்ட வராரு. நீ நினைக்கிற மேகமே இல்லையே பாஸ்டர், ஜோமன் உருவாகும். மழைக்கான அல்லது உங்க வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதத்துக்கான எந்த மேகமும் இல்லையே பாஸ்டர், டோன்ட் வரி. ஜெபி, ஜெபி, துதி இல்லையா, ஒரு கையளவு மேகம் உண்டாகும். மறுபடியும் துதி இல்லையா, மழை வரத்தக்க மேகம் உண்டாகும். நம்புறீங்களா? ஆண்டவர் இதையும் உங்களுக்கு தீர்த்தமா சொல்றாரு. இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இந்த வருஷம் நீங்க இதுல நின்று துதிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் சொல்லட்டுமா, தேவனுடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், நீங்க இந்த ஆண்டை ஓடி முடிக்கும் போது ஒரு மேகம் உண்டாயிருப்பதை பார்ப்பீங்க. மழை மேகம் உண்டாயிருப்பதை பார்ப்பேன். இது எப்படி ஆகும்? கர்த்தராலே ஆகும். எப்படி ஆகும்? கர்த்தரால் ஆகும். இது என் கண்களுக்கு ஆச்சரியம். பல காரியங்கள் என் வாழ்க்கையில் என் கண்களுக்கு ஆச்சரியத்தை தான் கர்த்தர் உண்டாக்கி. நான் ஒன்று யோசிப்பேன், அவர் ஒன்று செய்வார். ஆனால் கடைசியில் பார்த்தா அது நல்ல சூப்பராக நின்றுருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது உன் கண்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணுமா? அஸ்திபாரம் போட போது என்ன பண்ணாங்களா? தேவனை துதித்தார்கள். நீ துதி, அஸ்திபாரம் போடவே. கர்த்தர் உன்னை உறுதிப்படுத்துவார், உன்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி, உன்னை
உறுதிப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். இந்த வருஷம் தேவனை நிலைநிறுத்துகிற ஒரு வருஷமாய் மாறும். பல வருஷம் இல்லையா, நீ வனாந்தர வாழ்க்கை தான், குறிக்கார மாதிரி அப்பப்போ அந்த சாமான் தூக்கின்னு அந்த வீட்டுக்கு போகிறது, இந்த வீட்டுக்கு போகிறது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நல்லா துதி. ஒரு நிலையான ஒரு அஸ்திபாரத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் உண்டாக்குவார். அதுக்கான எந்த ஒரு சொல்யூஷனும் வாழ்க்கை இல்லாமல், டோன்ட் வரி, அவரே கொடுத்து அவரே கொடுத்து அவரே கொடுத்து அவரே கட்டுவார். நம்புறீங்களா? 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 தம்பி அருண் இருக்காருங்க, முதல் குழந்தை தேவனுடைய கிருபையால் ஒரு பொம்பளை புள்ள பிறந்துச்சு. ரெண்டாவது குழந்தை வேணும், பேரே வச்சுட்டாங்க, அவங்க குழந்தைக்கு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் டாக்டர்மா சொல்லிட்டாங்க, சாரி அருண், நீ அடுத்த ஒரு குழந்தை தத்து எடுத்துக்கோ அருண், முடியாது, உன் ஒய்ஃபுக்கு குழந்தைக்கான கவனி, குழந்தைக்கான எந்த ஒரு இல்லைன்ட்டு அந்த டாக்டர்மா சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் விட மாட்டேன்றார். நான் பேர் வச்சுட்டேன், நான் பேர் என்ன பேருமா? மேத்யூ பேர் வச்சாச்சு. ஆனால் இப்போ அவங்க 5 மாதம் கர்ப்பமாடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது யாரால் ஆயிற்று? எந்த சொல்யூஷனும் இல்லை. எந்த டாக்டர்மா அந்த முதல் குழந்தைக்கு பிரசவம் பார்த்தாங்களோ அவங்க தான் சொல்கிறாங்க, சாரிப்பா, நோ நோ நோ, நான் பேர் வச்சாச்சு. முதல் பொண்ணுக்கு என்ன பேர் வச்சாரு? ஆராதனா, துதி. அவர் எனக்கு இன்னும் ஒரு பிள்ளையை கொடுப்பார் என்று ஆராதன் பேர் வச்சாரு. கர்த்தருக்கு இது கர்த்தராலே ஆயிருக்கு. இது என் கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கு. இப்படிலாம் ஆண்டு செய்கிறாரா பாஸ்டர்? போகும்போது அவர் பார்த்து கேட்டுப்பாங்க, நான் போய் சொன்ன மாதிரி இருந்தாலும் அவர் பார்த்து கேளுங்க. ஹலோ, கொஞ்சம் நிமிந்து உட்காரு. ஏன்? எனக்கும் அவர் செய்வார். இந்த வருஷம் நீ துதிக்கிற துதியில கையோட மேகம் இல்லையா உருவாயிடணும். உருவாகுமா? நானும் தான் துதிக்கிறோம் பாஸ்டர். ஆமாம், துதியை மாத்து. முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவரை சோத்திரம் பண்ணு. நான் சொல்றேன் இல்லையா? ஆமா, அஸ்திபாரம் போட தெய்வம் அனுக்கிரகம் பண்ணுவார். உன் வாழ்க்கையை நிலைநிறுத்த தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஏன்னா கர்த்தர் துதியில் மத்தியில் ஸ்துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறார். புரிஞ்சுட்டீங்களா? அதான் இந்த வருஷம் நடக்காதவைகள் நடக்கும், போடப்படாதவைகள் போடப்படும். கையை தட்டி தேவன் துதிக்க மாட்டியா? நீ என்னாலாம் நடக்காதுன்னு வந்திருக்கிறியோ அது நடக்கும். இது கர்த்தராலே ஆகும், என்னால ஆகாது, கர்த்தரால ஆகும். அது உன் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படிப்பா அந்த கடனை அடிச்சு முடிச்சுன்னு தெரியல பாஸ்டர். நடக்குமா? நடக்கும் என்றால் நடக்காது, நடக்காது என்றால் நடந்துவிடும். இந்த டைலாக் பேச வேண்டாம். கர்த்தர் கூடும், எல்லாம் கூடும், உம்மால் ஆகாத காரியம் உண்டும் என்று. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே.
உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லு கை உயர்த்தி, அப்பா அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். என் அன்பே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் 7 நிமிஷம் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சது. வாசிக்கலாம். சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கவனிங்க, நமக்கு தேவை தேவ ஆலோசனை. இந்த ஆலோசனை யார் தான் தர முடியும்? எனக்கு ஆலோசனை தந்த தேவனை நான் துதிப்பேன். கவனிங்க, நமக்கு சில சமயம் ஆலோசனைகள் கிடைப்பதில்லை, சொல்லவும் ஆள் இல்லை, கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை. இந்த வருஷம் தேவன் உன்னை கைட் பண்ணுவார். தெய்வம் உன்னை கைட் பண்ணுவார். ஏன்னா சொல்றாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். துதிச்சா உனக்கு தேவ ஆலோசனை கிடைக்கும். வருஷம் ஏன்? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை நான் துதிப்பேன். கவனிங்க, நீங்க துதிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஒரே தெய்வம் இயேசுப்பா மாத்திரம்தான். வேற எங்கேயும் போய் ஆலோசனை கேட்காத. இயேசுப்பா சமூகத்தில் கேளு, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமா சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, உன்னை அழகா கைட் பண்ணுவார். ஹல்லேலூயா, கைட் பண்ணுவார் பாருங்க. ஆமா சொல்லுங்களேன். எல்லா விதத்திலுமே எல்லாவற்றிலுமே அவருடைய ஆலோசனை சிறப்பு. கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், ஆனா அது முடிவிலே சம்பூர்ணமாய் மாறிடும். அப்போ உனக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனை நோக்கியும் பாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல ஆண்டவரே, இதுவான்னு ஒன்றும் புரியல ஆண்டவரே, நான் சரியா டிசிஷன் எடுக்க தெரியல ஆண்டவரே, நான் என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியல ஆண்டவரே. நீ யாராக இருந்தாலும், நீ என்ன படிப்பு படிக்கணும், என்ன வேலை செய்யணும் இல்லையா, யாரை கல்யாணம் பண்ணணும், இதுக்கெல்லாம் நீ தேவனை துதிச்சினா உன்னை ஆண்டவர் சரியா உன்னை கைட் பண்ணுவார். நான் நிறைய முறை ஆண்டவரே எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரே, இதில் என்ன நான் என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியல ஆண்டவரே, எனக்கு ஆலோசனை கொடுங்கன்னு நான் நிறைய முறை ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆண்டவர் சில சமயம் ஆலோசனை கொடுப்பார். ஆமேன். அதில் நடக்கும்போது இது தேவ ஆலோசனையா மனுஷ ஆலோசனையான்ற ஒரு தடுமாற்றம் உண்டாகும். ஆனால் தொடர்ந்து அதில் பயணிக்கும் போது அதை என்னை கொண்டு போய் சரியான இடத்துல கொண்டு வந்து எத்தனை நம்புறீங்க? எத்தனை குழப்பத்தில் இருக்கு? குழப்பமா இருக்கு பாஸ்டர், ஒண்ணுமே தெரியல. துதி ஆண்டவரே, துதி. எத்தனை பேர் இங்க குழப்பத்தோடு வந்திருக்கீங்க, டிப்ரெஷனோடு வந்திருக்கீங்க இல்லையா? எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றது தெரியல. தேவனை துதி, ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை கைட் பண்ணுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. நல்ல கைது அவர் மையப்படுத்தி பார்க்கலாம். இந்த வருஷம் ஆண்டவனை கைட் பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஆமா, அவர் நல்ல தெய்வம். நமக்கு தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனா நல்ல தேவனை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய ஆலோசனை கேளு. அவர் உன்னை நடத்துற விதங்கள் அழகா இருக்கும். ஆமா சொல்லுங்க. ஏன் தாவீது அநேக முறை அவர் குழப்பத்தின் மத்தியிலே தேவ ஆலோசனை கேட்டபடினால்தான் அவர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள தேவன் உதவி செய்தார். நீ போன வருஷம் பல காரியத்தை நீ இழந்துட்டல, இந்த வருஷம் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவேன். அதுக்கு தேவ ஆலோசனை அவசியம். ஆமே. போகலாமா வேண்டாவா? மனைப்பிடியெல்லாம் புஷின்னு போயிட்டான் சத்துரு. இப்போ போய் உட்காந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே அவனை பின்தொடரலாமா வேண்டாமா? நான் அட பைத்தியக்காரா,
இப்பயா போய் ஜோமன் உட்கார்ந்து இருப்ப. கவனிங்க. ஆனால் தாவீது பாருங்க, அவனுடைய மனைவி 2 பிள்ளையை புஷ்ன்னு போயிட்டாங்க, சத்துருக்கள் எல்லாரும் கூட இருந்தவங்களாம் கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு யோசிக்கிறான். அப்போ ஒரு உட்கார்ந்து என்ன பண்ணுறேன், ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், போகவா வேண்டாவா. நான் அப்படி யோசித்தேன், போகாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா போயிட மாட்டான். ஆண்டு சொல், போ போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள், போ. சில சமயம் உட்கார்ந்து தேவ ஆலோசனை கேளுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு குழப்பம் வருதோ இல்லையா, ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் தவிக்கிறீங்களோ இல்லையா, அவரை பார்க்கலாமா இவரை பார்க்கலாமா, இங்கே உட்கார்ந்து தெய்வத்தை பாரு, ஒன்றும் புரியல சாமி, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஆண்டவரே. கதை கைட் பண்ணுவார். ஒன்று தம்முடைய வார்த்தை மூலமாய் பேசுவார், இல்லை யாராவது ஒரு ஆளை குறுக்கிட வச்சு உனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க இல்லையா, ஸ்தோத்திரம், இல்லை பரிசுத்தவான் மூலம் ஆண்டு பேசுவார். எப்படியோ அவர் உங்களை கைட் பண்ணுவார். ஏன்னா உங்க காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். அப்போ 4 காரியம் சொல்லியிருக்க. என்ன பண்ணணும்? லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள், தள்ளப்பட்டாள், புறக்கணிக்கப்பட்டாள். ஆனா அவ சொன்னா, நான் துதிப்பேன், நான் துதிப்பேன். பாருங்க, மூடப்பட்ட வாசல் மறுபடியும் திறக்க ஆரம்பிச்சது, மூடப்பட்ட கற்பம் மறுபடியும் திறக்க ஆரம்பித்தது இல்லையா. அதோட தான் ஃபினிஷ் நினைச்சிருப்பா. இல்லை, இவ துதிப்பேன்னு சொல்லி அவ செயல்பட்டபடினாலே கர்த்தர் மூடப்பட்ட அந்த வாசலை மறுபடியும் ஓபன் பண்ணினார். இதுதான் இந்த வருஷம் நடக்கும். துதி. எந்தெந்த வாசல் மூடப்பட்டு இருக்கிறதோ இந்த வருஷம் தெய்வம் உனக்கு ஓபன் பண்ணுவார். துதி துதி, நல்லா மனதார தெய்வத்தை துதி. நான் சொல்றேன், அந்த வாசல் உனக்கு மறுபடியும் திறக்கும். நம்புறீங்களா? கேட்க நல்லா இருக்கு பாஸ்டர், இன்னைக்கே தோன்ற மாதிரியே நான் ஃபீல் பண்றேன் பாஸ்டர். துதி, போ. இது தேவனுடைய வார்த்தை, இது மனுஷ வார்த்தை இல்லை, தெய்வ வார்த்தை. எழுந்திருக்கலாம். 4 காரியம் சொல்லிட்டேன். 4 காரியம். 1, அற்பமா எண்ணப்பட்டால், இது நிமித்தம் நான் தெய்வத்தை துதிப்பேன். 3வது, அஸ்திவாரம் போடும்போது துதித்தார்கள். 4வது, நல்ல ஆலோசனை கொடுக்கிற தெய்வத்தை துதித்தார்கள். இந்த வருஷம் இது கர்த்தரால ஆகும். உன் கண்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கும். கை உயர்த்தி, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. கைதட்டி, கையை தட்டி, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, நம்பிக்கையோடு. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, எனக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வருவீரையா. துன்ப வேளையில் இந்த பாட்டை பிரசன்ட் டென்ஸ்ல பாடுங்க பார்க்கலாம்.
துணையாய் வருவீரையா. பிரசிடென்ஸ் துணையாய், அதான் விசுவாசம். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிடுவேன், நீ என் துணையாய் வருவீர் ஐயா. வந்தீர் ஐயா, வருவீர் ஐயா. சில சமயம் நீ விசுவாசம் பாட கத்துக்கணும். அவங்க ஒரு இதில் போட்டுதானா, நீ ஒன்று போட்டு பாடு. ஆமா, அப்போ என்ன பண்ணுவார்? அவரு துணையா வருவார். எப்போ? துதிக்கும் போது, துன்ப வேளையில கூப்பிடும் போது அப்புறம் உனக்கு துணையா வந்து நிற்பா. ஆலோசனை கர்த்தராய் வந்து நிற்பார். உன்னை கைட் பண்றவராய் வந்து நிற்பார். ஆமா, எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வார்த்தையின்படி இந்த வருஷம் நீர் என் கொடுத்த வாக்குதத்தின்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா ஐயா, இன்றைக்கு இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராய் நீ வெளிப்பட வேண்டுமா நான் ஜெபம் பண்றாப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஆமா ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் வனாந்தரத்திலே வழியை உண்டாக்கி அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குறவர். உம்மாலே அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே. ஆனா இது கர்த்தராலே ஆகும் ஆண்டவரே. இது என் கண்களுக்கு ஆச்சரியமாய் மாறும். இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே துதியானது விசேஷமாக இந்த வருஷம் இருக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்தெந்த வாசல் அடைப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த துறவுலாம் மூடப்பட்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்திலே இப்போதே அவைகள் திறக்கப்படுவதாக. ஒரு புதிய துவக்கம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு உண்டாவதாக. வியாதிகள், பலவீன போராட்டங்கள் ஐயா, கட்டிகள் ஐயா, எல்லா தீராத வியாதி, மரண வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விலகுவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. ஆமா, புத்திரவாக்கி உண்டாவதாக. கர்ப்ப கனிகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே ஆமா, லேயாளின் கற்பத்தை திறந்த தெய்வம் ஆண்டவரே, பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு கற்பத்தை திறந்து அற்புதத்தை செய்வீராக. நான் இன்னும் உம்மை துதிப்பேன் சொல்லி யூதான் பேர் வைக்கிட்ட ஆண்டவரே, யூதான் பேர் வைக்கிட்ட ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும். ஆசீர்வதிங்க சுவாமி. புறப்பட்டு போகிறார்கள், தூதரை கூட அனுப்புங்க. இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க அப்பா. இன்னும் ஒரு புதிய மாசத்துக்கு இவங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர். ஹல்லேலூயா.